ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் வேர்ல்டு 11 தான். என்ன திடீர்னு கிரிக்கெட் தான் வேர்ல்டு 11 தான்னு? எஸ், T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு போச்சு. அதான் தெரியுமா, இந்தியா பேக் டு பேக் ஜெயிச்சிட்டாங்களே ட்ராஃபி கப்பு. எப்போதுமே ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடக்கும். டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளாளுக்கு வேர்ல்டு 11 ஒன்று போடுவாங்க. விளையாண்ட அத்தனை 20 டீம்லேருந்து போட்டு இதுதான் பெஸ்ட்டு வேர்ல்டு 11. ஸோ நம்ம நேயர் ஜிடி கேட்டார், குரூப்பில் டூப்பு. ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இது என்னோடய ஒப்பீனியன் அண்ட் பேஸ்ட் ஆன் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நான் அதை பேசுகிறேன். அவர் பர்சனல் மைல் ஸ்டோன்லாம் கிடையாது. அவர் 100 அடிச்சார், மருதிரியா ஃபரான் இவர் 80 அடிச்சார், 70 கூட மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அதை பேஸ் பண்ணி என்னோடய 11 சொல்கிறேன். வேர்ல்டு 11 வித் 12th மேன் ஆல்சோ. ஸ்கை அந்த மூன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஜெயிஸ்டாரில் கப்பு. அண்ட் எதுக்கு எடுத்தோன்னே MS தோனி ரோஹித் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. விஷயம் இருக்குது, இவங்க 2 பேர் தானே ஆல்ரெடி வேர்ல்டு கப் ஜெயிச்சது நமக்கு T20. எனிவே, இப்போ 11 கடன் பார்த்துருவோம். பர்சனல் மைல் ஸ்டோனை பற்றி பேசல. மேட்ச் வின்னிங் எபிலிட்டி தானே க்ளோஸ் ஐஸ் சஞ்சு சாம்சன். எஸ், பேக் டு பேக் 15 அவர் எல்லாமே நாக் அவுட்டு. 97 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், 89 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, 89 அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. அதனால தான் ட்ராஃபி மேடு பாசிபிள், நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சுது. இந்த இவ்வளோ ரன்ஸ் இருந்தனால தான் பும்ராவில் விக்கெட் எடுக்க முடிஞ்சுது. சஞ்சு சாம்சன் மட்டுமே 321 ரன் அடித்தாங்க. 5 இன்னிங்ஸ் தான் விளையாண்டார். ஆக்சுவலாக ஆவரேஜ் 80.25, ஸ்ட்ரைக் ரேட் 199.37, கிட்டத்தட்ட 200 வரைக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? சஞ்சு சாம்சன் யார் கூட ஓப்பன் பண்ணுவா? டீம் சைஃபர்ட். அபிஷேக் சர்மா சொல்கிறீங்க, அது லாஸ்ட்டில் தான் ஒரு மேட்ச் அடித்தார், கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணவே முடியல. பட் டீம் சைஃபர்ட் இஸ் வெரி குட் பெட். 326 ரன் அடித்தார் இந்த வேர்ல்டு கப்பில் 9 மேட்ச்சில். ஆவரேஜ் 46.57, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும், 166.32. ஸோ இந்த 2 பேருமே வெரி குட் ஆப்ஷன் ஓப்பன். அண்ட் நம்பர் 3 இஷான் கிஷன் பறந்து அடிப்பார்ல, ஃபோட்டோவே பார்த்துருப்பீங்களே, பறக்கிறாரு பாருங்க. அவர் பேர் தான் ஸ்கை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, இஷான் கிஷன் வந்து 9 மேட்ச் விளையாடி 317 ரன் அடித்தாருங்க. 35.22 ஆவரேஜ், 193.29 ஸ்ட்ரைக் ரேட். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாப் 3 சொல்லிட்டேன்னா, நம்பர் 4 யார்? நம்பர் 4 எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று வந்து ஆடம் மார்க்ரம், சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன். 286 ரன் அடித்தார், 8 விக்கெட் எடுத்தார். அவரோட ஆவரேஜ் வந்து 47.67, ஸ்ட்ரைக் ரேட் 165.31. அது இல்லாமல் தேவைப்பட்ட போலிங் வேறு போடுவார் ஆடம் மார்க்ரம். அவர் இல்லைன்னா டிவால் பிரேவிஸ், சிஎஸ்கே பிளேயர். ஆமாம், 207 ரன் எடுத்தார் 7 மேட்ச்சில். 29.57 தான் ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மி தான், 146.80. அவர் போலிங் வேறு போட மாட்டார். ஸோ அதனால தான் நான் ஆடம் மார்க்ரம் ப்ரிஃபர் பண்ணுறேன். நம்பர் 4. நம்பர் 5 நம்ம ஹார்திக் பாண்டியா. 217 ரன் 9 மேட்ச்சில், ஆவரேஜ் 27.13, ஸ்ட்ரைக் ரேட் 160.74. இவர் ஏன் சூஸ் பண்ணணும்னா ஆல்ரவுண்டர். விக்கெட் வேறு 9 விக்கெட் எடுத்தார், எக்கனாமி ரேட் ஆஃப் 8.82. அதனால் ஹார்திக். நம்பர் 6 சிவம் டுபே, மேட்ச் வின்னர். எவ்வளோக்கு எவ்வளோ சஞ்சுவோட இன்னிங்ஸ் முக்கியமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிவம் டுபே இன்னிங்ஸும் ஃபினிஷிங் முக்கியம். இப்போ இந்த கப்பு ஜெயிச்சதில் 235 ரன் 9 மேட்ச்சில், 39.17 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 169.00. தேவைப்பட்ட இவர் கூட போலிங் போடுவார். ஆச்சா, இது நம்ம சிவம் டுபே. தேவைப்பட்ட 5 விக்கெட் எடுத்தார் இந்த வேர்ல்டு கப்லேயே. ஆவரேஜ் வந்து எக்கனாமி ரேட்டு 14.30. அது ஏன் அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா, மேட்ச் ஜெயிச்சாச்சுன்னு தெரியும். லாஸ்ட் ஓவர் போட்டார்ல, ஆர்ச்சர் 3 6 லைன் அடித்தார். அதனால இந்த ஆவரேஜ் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அந்த ஓவரை நவுத்திருங்க, இவ்வளோ பெரிய எக்கனாமி ரேட்டே இருக்காது. எனிவே, அண்ட் ஷிவம் டுபே டெஃபினெட்லி. 7வது வில் ஜாக்ஸ். எஸ், வெரி குட் பிளேயர். பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இங்கிலாந்து வந்து வில் ஜாக்ஸை வந்து பவுலரை தான் யூஸ் பண்ணாங்க. அவர் பேட்டிங்கில் முடிஞ்சு போன வேர்ல்டு கப்பில் 226 ரன் எடுத்தாருங்க 8 மேட்ச்சில். ஆவரேஜ் 56.5, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 169.06. பவுலிங்லேயே 9 விக்கெட் எடுத்தார், எக்கனாமி ரேட் ஆஃப் 9.75. ஆஃப் ஸ்பின்னர். பவர் பிளே, மிடில் ஓவர், எண்ட் ஓவர் எங்கே வேணால் போடுவார். பேட்டிங்கு நீங்கள் எங்கே வேணால் அனுப்பலாம், 1 to 7 எங்கே வேணால். அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது நம்பர் 7ல் வில் ஜாக்ஸ். அப்புறம் நம்பர் 8 அக்சர் பட்டேல் நம்பால். எஸ், அண்ட் ரன் என்னமோ கம்மியாக தான் எடுத்தார், 16 ரன் தான். 4 தான் பேட்டிங் வந்தது அவருக்கு. ஆவரேஜ் என்னமோ 5.3 தான். பட் அவரோட போலிங் இருக்குல்லையே, அது ரொம்ப முக்கியம். ஆஸ் அ பவுலர் தான் இவரை நான் கன்சிடர் பண்ணுறேன். 11 விக்கெட் எடுத்திருக்காரு, எக்கனாமி ரேட் ஆஃப் 8.20. ஸ்பின்னர் வேணும்ல, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதனால் அதுவும் இல்லாமல் சம் ஃபென்டாஸ்டிக் கேச்சஸ். ஹாரி ப்ரூக் கேட்ச் மட்டும் அவர் பிடிக்கலன்னு வச்சுக்க, செமிஃபைனலில் தோத்ததே 6 ரனில் தான் இங்கிலாந்து. அது அவர் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த கேட்ச் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2வது கேட்சும் டீப் மிட் விக்கெட்டில் எங்கே வெளில போயிடுவோமோன்னு பாலை தூக்கி டூபே கிட்ட போட்டார். அதனால் அவுட் ஆனார் ஒரு பிளேயரு. இதில் என்னென்னா, அதனால் அக்சர் பட்டேலோட ஃபீல்டிங் எபிலிட்டி, ஏன்னா ஜடேஜாவில் இப்போ இல்லை இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அக்சர் பட்டேல் கேன் பேட், பவுல் அண்ட் ஃபீல்ட் ஆல்சோ. ஸோ நம்பர் 8. 9ல் வந்து பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா. 8 மேட்ச் விளையாண்டார், 14 விக்கெட், எக்கனாமி ரேட் ஆஃப் 6.21. எப்போ வேணால் நீங்கள் பால் அவுட்டை கொடுத்ததா பாருங்க, 2 விக்கெட் எடுத்து கொடு
அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார் டக்குன்னு. எனி டே ஜஸ்பிரீத் பும்ரா. அப்புறம் நம்பர் 10 அவர் கூட ஒருத்தர் bowling பண்ணோம் இல்லையா, லுங்கி நிகிடி. எஸ், அண்ட் 7 மேட்ச் தான் விளையாண்டாரு, 12 விக்கெட் எடுத்தார், எக்கனமி ரேட் ஆஃப் 7.19. ஸோ இவங்க 2 பேர் பும்ரா நிகிடி கேன் அட்டாக். நம்பர் 11 யார்? நம்ம யார் வருண் சக்கரவர்த்தி 14 விக்கெட் எடுத்தார், எக்கனமி ரேட் ஆஃப் 9.26. ஸோ இதுதான் என்னோட 11. யார் 12th மேன்? கிளென் பிலிப்ஸ். பேட்டிங்கு bowling கீப்பிங் எல்லாம் பண்ணுவார் கிளென் பிலிப்ஸ். சார் முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான கேட்சை விட்டார், அந்த மாதிரி தோத்தாங்க கிளென் பிலிப்ஸ் இந்த ரீசெண்டாக முடிஞ்ச வேர்ல்டு கப்பில். 8 bowling ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வருண், வில் ஜாக்ஸ் அண்ட் ஆடம் மார்க்ரம் பார்ட் டைமர். ஃபாஸ்ட் bowlingலேயும் நீங்கள் பும்ரா, நிகிடி, ஹார்திக் பாண்டியா, டூபே 8 ஆயிடுச்சு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, டூபே, பும்ரா, வருண். ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட், ஆடம் மார்க்ரம், டெவால் பிரேவிஸ், வில் ஜாக்ஸ், லுங்கி நிகிடி, கிளென் பிலிப்ஸ் அப்படின்னு. ஏன் இவ்வளோ இந்தியன் பிளேயர் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. பொதுவாகவே ஃபைனல் வந்துட்டாங்களே, தே ஆர் த பெஸ்ட்டுன்னு அர்த்தம். கப் வரை ஜெயிச்சிருக்காங்க. அது ஒன்று முக்கியம். இவங்க ரன் ரேட்டு, எக்கனாமி ரேட்டு, மேட்ச் சுச்சுவேஷன், ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பார்த்தா சூஸ் பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பருக்கும் 3 ஆப்ஷன் இருக்குது. சஞ்சு சாம்சன், டிம் சைஃபர்ட் அண்ட் இஷான் கிஷன் இந்த பிளேயிங் லெவன்லையா. அது எப்படி சார் 3 பேர் விக்கெட் கீப்பர் இருக்க முடியும் டீம்னு கேட்பீங்க. ஏன் முடியாது? 2019 வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்குல்ல, KL ராகுல் ஒரு கீப்பர், ரிஷப் பந்த் கீப்பர், தினேஷ் கார்த்திக் கீப்பர், MS தோனி கீப்பர், 4 கீப்பர் விளையாண்டாங்க அந்த மேட்ச்சில். அப்போ இந்த 3 விளையாடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ப்ளஸ் 12th மேன். கேப்டன் யார்? நீங்களே சொல்லுங்கள் யார் கேப்டன்னு. என்ன கேட்டால் சஞ்சு சாம்சனை போடலாம்னு நினைக்கிறேன் கேப்டனை. இது சஞ்சு இல்லைன்னா ஆடம் மார்க்ரம். உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். ஸோ அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச்சில் ஒரு பெரிய தகராறு நடந்துச்சு ரன் அவுட்டில். என்ன எப்படி நீ அவுட் கொடுக்கலாம், வின் புஸ்கான் அப்படி இப்படின்னு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எண்டு கார்டில் வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கா. தேங்க்யூ ஸோ மச்.